ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல கடவுளின் துணை கொண்டு குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோக் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லா வல்ல கடவுளின் திருவருளால் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் நல்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. பொதுக்குணங்கள்: மனித நேயமும் கொண்டவர்களும் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களும் மற்றவர்களில் துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்துபவர்களும் நீங்கள் தானுங்க. மனதில் எப்போதும் ஏது நடந்திடுமோ என்று கவலையும் பயமும் கொண்டவர்கள், எதையும் 2 முறை சரிபார்ப்பவர்களும் நீங்கள் தானுங்க. மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க விரும்புவீர்கள். இறையுணர்வு மிக்கவர்கள், சடங்குகளில் தீவிர நம்பிக்கை உடையவர்கள், அறிவு ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் தானுங்க. விமர்சனம் செய்வதில் திறமைமிக்கவர்களும் எதர்ச்சிவாதிகளும், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் குணம் உடையவர்களும் நீங்கள் தானுங்க. இப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட உங்களுக்கு ஸ்ரீ குரோதி வருஷம் ஆடி மாதம் மாத பலாபலன்களை காண்போம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 6லும், சூரியன் 11லும், சுக்கிரன் 3லும், முன்பகுதி 14லும், பிற்பகுதி 12லும், குரு 9லும் நின்று உங்களுக்கு சுபபலன்களை நல்குவார்கள். சூரியன் பல முகாந்தரங்களிலும் பணவரத்து பெருகும். பகைவர்களை வெல்வீர்கள். தானம் செய்வீர்கள். பிறர் மேல் இரக்கமும் ஏற்படும். சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். தானிய விருத்தியும் உண்டாகும். சிறந்த வாகன யோகமும் கைகூடும். புதிய பதவி, அந்தஸ்து, மரியாதை ஆகியவை கிடைக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடக்கும். குரு பார்வை கோடி நன்மை உண்டாகும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் குருவின் நற்பலன்கள் உயர்வை தரும். கிராம அதிகாரி, அரசு மரியாதை, அரசியல் கிட்டும். தாய் தந்தைகளின் உதவியும் கிட்டும். உயர்தர வாகனங்கள் கிடைக்கும். உங்களது தந்திரத்தால் அரசியலில் நல்ல பதவிகளை அடைவீர்கள். அரசால் ஒழுக்கம், நேர்மை உள்ளவர்கள் என்ற பெயரும் உண்டாகும். ராஜயோகம் உண்டாகும். உயர் பதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாகும். புனித காரியங்களில் மற்றும் தான தர்மங்களை செய்வீர்கள். தபத்திலும் பூசை புண்ணியகாரங்களிலும் தெய்வீக வாழ்க்கைகளையும் பற்றும் ஏற்படும்.
தகப்பனாரின் ஆதரவும் கிட்டும். உங்களது கட்டளையை பிறர் ஏற்று நடக்கும் வண்ணம் உங்களது அந்தஸ்தும் உயரும். காரியங்கள் எல்லாம் தங்குதடையின்றி கைகூடும். உங்களுக்கு சமூகத்தில் எல்லாவற்றிலும் முதலிடம் கிடைக்கும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விடுதலை பெறுவீர்கள். சுக்கிரன் பலன். அல்லல்ல குறையாத பொன்பொருள்கள் சேரும். இசையில் வல்லவராவீர்கள். அதனாலும் சம்பாத்தியம் ஏற்படும். கல்வியில் பெரிய பண்டிதர்களாவீர்கள். பூமி மனை வீடுகள் முதலியன கிடைக்கும். பிறரிடம் இரக்க கருணையும் ஏற்பட்டு வெளிநாடு பயணம் உண்டாகும். நிறைய நண்பர்கள் ஏற்படுவார்கள். அவர்கள் மூலம் நன்மையும் உண்டாகும். கன்னி ராசியில் பிறந்த பிராப்தியும் வாஸ்திர ஆபரணாதிகளும் சேர்க்கையும் ஏற்படும். பூர்ண ஜைன சுகம் ஏற்படும். மனைவியிடம் மிகவும் அன்புடையவராய் இருப்பீர்கள். மந்திரி போன்ற உயர் பதவிகள் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சுபபலன்களே உண்டாகும். மேலும் வளர்ப்பிறை சந்திரன் மூலம் தேக சவிக்கியமும் சந்ததி விருத்தியும் வாகன யோகமும் உண்டாகும். பெரியோர்களால் நேசமும் பதவி உயர்வும் ராஜயோகமும் உண்டாகும். மன திருப்தியும் பண வரவும் உடல் ஒளி பெறல் போன்றவை ஏற்படும். பல பயணங்கள் ஏற்படும். பல சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மைகளும் உண்டாகும். பாக்கிய விருத்தியும் ஏற்படும். குடும்ப சுகத்தில் திருப்தி உண்டாகும். புத்தாடை அணிவீர்கள். வேளைக்கு சத்தான தரமான உணவும் கிடைக்கும். மனதெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளை பேர்கள் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். சந்ததிகள் மேல் ஆர்வமும் புத்தி தெளிவும் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். எந்த நாளிலும் மனைவியுடன் அதிக ஒத்துழைப்பு உதவியாக இருப்பீர்கள். சகோதர நன்மைகளும் உண்டாகும். எல்லா முயற்சிகளும் வெற்றி ஏற்படும். தன லாபமும் பெருகும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்கள் மூலம் உதவிகளும் உண்டாகும். மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் உண்டாகும். வளர்ப்புறை சந்திரன் உங்களது ராசிக்கு 11 வரும்போது உண்டாகக்கூடிய சுபபலன்களை காண்போம். தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மைகளும். இந்த நாட்களில் நோய்கள் நீங்கி சுகமும் உண்டாகும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். கல்வியில் வெற்றியும் அடைவீர்கள். பேரும் புகழும் சந்தோஷமும் உண்டாகும். பிரிந்துவிட்ட குடும்பத்துடன் சேர்தல், அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும் இம்மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு யோக நிலையை பார்ப்போம். கன்னி லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுபவேசி யோகம் அமைய பெறுவார்கள். இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும்
பெருமை புகழ் உண்டாகும் நிலையும் ஏற்படும். மேலும் கன்னி ராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அனப யோகம் அமைகிறது. இதன் பலன் சொந்த முயற்சியில் படிப்படியாக உயர்ந்து பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு யாவும் அமையும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.